வரி மறந்து போச்சாடா. வளச்சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலதுவம் பச்சாக்கிது. இடுப்ப முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுவம் பச்சாக்கிது. ப்ரோ சாமி அழைக்கும் போது சிரிக்க கூடாது ப்ரோ. சீரியஸ் நகைச்சுவை வேற, இது வேற கிடையாது. சிரிக்க கூடாதுன்னு சொல்றான். என்னத்தா பேக்கப் பண்ணிடுவாத்தா, காசு வரலையாத்தா? பகவதி அம்மா கண்ட காப்பாத்தினேன். பூனை குறுக்க போனா குறி மயத்துல வரும். பழக்காணி கண்டங்கர் 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 நத்திந்து தம்பி சிரிக்கூடாது, சீரியஸ் ஆகுது. சாமி உனக்கு இந்தி சாமிலாம் தெரியாதுடா முண்டை. விண்டுகர் விண்டுகர் எந்த குதிரை பள்ளிக்கூடத்தை சுத்தமா லீவ் விட்டு போறேன். அப்புறம் எந்த குதிரடா ஏன் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு. அட மருதங்குடி மருதுடைய ஐயனாரு. எந்த குதிரை உன் சொந்த குதிரை, நீ இப்ப வர்றது இந்த மணப்பாறை ஏரியாவுல. எந்த குதிரையில வார, கருங்குதிரையா செங்குதிரையா, நீ வளர்த்த வெள்ள குதிரையா என்னடா ஓடாடி வருது இந்நேரம் புறப்படுதுடா எசமானே. என்ன ஜாமி ஒரு நோத்தாவோட ஜாமி, என்ன கிட்ட ரிவர்ஸ் கியர்ல ஜாமி வருமாடா? அவன் ஜாமி வரல, முண்டைக்கு சூடம் சூடு தாங்க முடியல, அதே உசு உசுன்றேன். ஏய் ஏய் மோத்தா மேலே விழுந்துச்சு உடனே கொஞ்சம் ஒரு அளவு தாண்டா இவ்வளோ உனக்கு பிடிச்சி இப்போ எரிய போதுவார். லாவணும் மசரூரம் கருகணும் உட்காருங்க ப்ரோ. வசனம் மறந்து போச்சு, அதே உசு உசுன்றேன். டைலாக் மறந்துட்டியா? உடுக்கு மைக்கே அதே மாதிரி வையோ. சரி ப்ரோ, ராங் நம்பர் ப்ரோ. கேமரா ரெடி ரெடி தெரியுதா? வர வர படம் மாதிரி ஆக்கி விட்டேன். எவனாவது இப்படி அமத்தவனோட செய்தி விடி அமத்தன மாதிரி. ஹலோ 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 பகவதி அம்மா தாயே எனக்கு நல்ல வாக்கு கொடு. உன்னை நம்பி வந்திருக்கேன் பகவதி தாயே. வந்தது யாரு? வந்தது யாரு சொல்லிட்டு போ. வந்தது யாரு? வந்தது யாரு? போடா அங்கேக்கு அட்டுவானு வருது, படிச்சு சொல்லுப்பா. காணிக்க வந்துருச்சு பேப்பரை வாசிச்சு. இருக்கும் வரை உதவிடு பிறருக்கு, இறக்கும் வரை உதவிடு அவர்களுக்கு. அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு, அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே. அந்த அன்பை
குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தில் ஒரு சிறிய அன்பு மடல் மற்றும் சிறிய உதவி ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோஸ். எப்போ கொடுக்குறாங்க வர்ற காசு? நாடகம் முடிஞ்சு 8 வருஷம் ஆச்சுடா. மீனாட்சி உரம் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு படி இழந்த மீனாட்சி உரம் இளைஞர்கள் பிரியாணியா போட்டாகடா, நீ முட்டைய திண்டையாடா. உனக்கு குறி சொல்லி வர்றேன். கேசரி வச்சா குறி ஏழ்றா முண்டை. இருடா திண்டதை சொல்லிக்கிறேன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. அதி நலையில மருதங்குடியில எப்படி சொல்லி வரேன். அம்மா அவனோட குறிதானே கேட்டு வந்தேன். ஆமா. இப்போ எதுக்கு அடிச்ச? காணிக்க வாங்கிட்டு போக மாட்டேன். கோளாறு இருந்து கோளாறு சொல்லிட்டு போ. 150 ரூபா சேர்த்து தரேன். சரி, இன்னொரு வழி அடிச்சு விட்டு எப்படி டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஆதி நலையில எத்தனை உடனே ஆதினால சொல்லி விடிய வச்சிருவியா? அடுத்த வரைக்கும் வா. எத்தனை உடனே ஆதினாலையில ஆதிதே நாளையிலன்னு போச்சு. ஆதி நலையில வளர்ந்து போச்சு. மருதங்குடியில நம்ம கிளவி ஓடையில ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? இல்ல ஓடை இருக்கும்ல, அந்த ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? வாழ்க்கையில ஓடையில அப்ப கிழவன் செம்புரியாடு மேய்க்கிறாரு மருதங்குடியில. சரியா சொல்றீங்களே. ஆடு மேய்க்கும் போது கிழவி கஞ்சி கொண்டு வாரா கிழவனுக்கு. சாமி சுண்டுது. அப்படியா? காசு வாங்கிக்கிறோம் மயிறு. கிளவி கஞ்சி கொண்டு வரும்போது அன்னைக்குன்னு உள்பாவட கட்டலடா. இருக்கு திருக்கி அவளோட பெரியத. நான் எத்தனை நாள் நானும் ஒவ்வொரு நாளும் இப்படி முண்டமா போயிடுவா. அன்னைக்காவது உள்பாவடையாவது கட்டாம இருக்காளே. நான் பார்த்து அப்புறம் சேலையை சுத்தி விடுவேன் ஒரு நாளைக்கு. உள்பாவடை கட்டாம போனா அந்த கிழவனுக்கு சரியா போகும்போது கெடாதவு. ஆமா, அப்புறம் இப்ப உள்பாவடை கட்டலைன்னா கெடாதான தப்பு. ஆட்டு மேலதான் நானும் சொன்னேன். இப்ப நான் அப்புறம் எதை கிளை மேலே எதை வச்சுன்னு சொன்னேன். கிளை மேல போய் கடா தவ முடியுமா? ஐயோ ஐயோ. கிளவே கவக்கம்ப தூக்குறாரு. அவன் எப்பயுமே கம்பத்தையும் தூக்குவான். கிளட்டு பைய விளங்காத வய. கவக்கம்ப தூக்கும் போது கிளவி சினையாகிறாடா. ஆமா, போங்க பைய. கேமரால சுட்டுங்க பைய. ஏன்டா குறி சொல்லி வரேன்டா. குறி சொல்லி வரேன். கையெடு எடு. மொத்தம் பொழந்துருவேன். நீ குறி சொன்னது புடுங்கணும். போடா உட்காரு. என்ன சொல்ற? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணா. கிழவிக்கு இரும வருது. டிராக்டர் வந்திருக்கான், நல்ல கோடாங்கி வந்திருக்கானடா. அப்ப சோதனை வரு. கிழவிக்கு இரும வருது கிழவே. அடுத்த வருதுலையா சொல்றேன். கிழவே என்ன கிழமே கிழவன் தும்முறியா? கிழவிக்கு இரும வந்தா கிழவையா தும்முனியா? நடக்குது சோதனைப்பா. அப்ப செம்புரி ஆடு புழுக்க ஓடுதுடா. வேணாம் தம்பி. ஐயா கோடாங்கி, நீங்க நல்லா இருக்கணும்.
ஐயா மீனாட்சி ஒரு இளைஞர்கள் இந்த காசு கொடுக்குறவங்க அங்கிட்டு ஓரமா வாங்க. ஏன்டா எப்படி கரெக்டா நடக்கிறது போல சொல்லுவேன், சும்மா இல்ல. எனக்கு வேணாம், குறி வேணாம், இது எதுக்கு வேணாம்? வா இப்ப சொல்றேன் பாரு. ஐயே என்னமே சொல்ல வேணாம், அவங்க இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லு, அவங்க தான் காசு தர. நான் தட்டுட்ட ஓஞ்சி அரைஞ்சு விடுவேன். ஆடு புழுக்க விடாம அப்புறம் இதா ஓடும். விபூதி தட்டோட ஆடு சோதனைடா. என்ன சோதனை? கிளவி இரும்புறா, கிளவின் தும்முறேன், ஆடு புழுக்க ஓடுது, சோதனை. இதெல்லாம் என்னடா உலகத்துல இல்லாத இதை சொல்றாடே, ஒரு அளவு இல்லையாடா? என்ன இருமுறா, இது மனுஷனுக்கு இருமா தும்மா எல்லாம் வரும்டா. கிழவன் தும்முறா, அவன் இருமுறா, இதெல்லாம் கோடாங்களாடா சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி புழுக்க விடாம இதாடா ஓடும். ஓஞ்சது தட்டுட்ட உடனே அடுத்து சொல்லும் போது ஆடு புழுக்க ஓடுது. இல்ல இல்ல காலை மாத்தி உட்காந்து அங்கே பெருங்கொண்ட கெடா ஒண்ணு கடிக்குதுடா. ஏதா போங்க வீட்டுக்கு போய் வேலை வெட்டி உண்மையை சொல்றேன், ஆண்டு ஊன் சொல்ற. நான் எத்தனை ஊன் போடுறது? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஊன் போட்டுட்டே இருக்கேன்டா. என்ன ஆடு ஒண்ணுக்கு இருக்குது, கெடா ஒண்ணுக்கு இருக்காம எங்கடா கலைமணிய? உட்காரு, இப்ப என்ன கண்டா சொல்லு, நீங்க கோவப்படா. நம்ம வீட்டுல என்னென்ன நடக்குது சொல்லி வரேன். வீட்டுல ஆடு மாடு எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்ப நீ சொன்ன உடனே ஊன் மட்டும் சொல்லி சொல்லக்கூடாது. சொல்லும் போது மழை வேஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வரும்போது கிளவி தண்ணியில மிதிச்சு வலிக்கு விழுகிறா. கிளவி வந்து தூக்கும் போது கிழவனுக்கு தூக்கிருச்சா? ஆமா என்னடா பேசுற? ஜாமியா கோடாங்க நினைச்சா என்ன நினைச்சுற? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சா இல்ல சும்மா வந்துச்சா? தண்ணிதான் வந்துச்சா? போடுறியா? நல்லா போடுவேன். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட காசு வாங்கினதுக்கு உன்னைய ஒரு போடுறேன், அந்த இளைஞர்கள் பூரா ஒரு கிளவேன் கிளவிய தூக்குறாரு. என்னத்த தூக்குறாரு? கிளவிய. கிளவி ஜாக்கெட்ட காணோம். கிளவியெல்லாம் அந்த காலத்துல ஏறி ஜாக்கெட் போட்டாங்க. இப்ப இருக்க கிளவியே ஜாக்கெட் போட மாட்டேன்றாங்க. என்ன அதே பூரா முடிஞ்சு வச்சு அப்ப எதுக்கு ஜாக்கெட்டு? வீட்டுல அடுப்பு பிடிக்கல. எனக்கு டூட்டியை மாத்துறாரு அவரு. போட நீ இரு, இப்பதான் ஆள் டூட்டி மாத்தி விட்டுருக்க. அடுப்பு ஏண்டா பிடிக்கல சொல்லு. எல்லாத்தையும் போட சொல்லு. மொத்தமா இளைஞர் அதே நம்மளோட இளைஞர், என்னோட உயிர் இது பூரா இளைஞர். நான் தாண்டா கோடாங்கி. நீதே போட போட போடு. எனக்கு வாய் போங்கடா, ஏழை பையன் வாங்கலாம். எனக்கு வாய் வலிச்சுன்னா எல்லாத்தையும் போட சொல்லிடுவேன். இப்போ உண்மையை சொல்றேன், நீ அழுதுருவ. ஏல இருங்கடா. விடிய காலம் 5:30. போச்சுடா. சீரியஸா சொல்லு. நான் சொல்லாம நீங்க யாரும் போடக்கூடாது. காசை வட்டி போட்டுருவேன். நான் சொன்னாத்தே, நான் உங்களுக்கு பதவியை கொடுத்தாத்தே நீங்க வாங்கிக்கணும். நான் பதவி கொடுக்கறது வரைக்கும் புடிங்கி போட்டு சீட்டை கழிச்சு போறீங்க. அப்புறம் சொல்லுங்க. அந்த உள்ளடா இருங்கடா. கையில நீ செம்புடுக்கு வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு, அடிக்கிறீங்களா? விடிய காலம் 5:30. சுத்தமா விடிஞ்சிருச்சு. ஆரியா, கோடாங்கி ஹரியானாங்க எவ்வளவு ஆச்சரியத்தை.
விடிஞ்ச வண்ணைய கிளவி சாணி போடுறான். கிளவியா சாணி ஓட்டா? சாணி தொளிக்கிறா. என்கிட்ட கோடாய் களவாடி போயிடலாம் இருக்கேன். கிளவி சாணி வரதோ என்கிட்ட ஒளிஞ்சு பார்த்துருக்கிய? சாணி தொளிக்கிறா அப்படி சொல்லுங்க. சாணி தொளிச்ச உடனே காஞ்ச உடனே கிளவி விளக்க மாத்துக்கிட்ட கூட்டுறாடா. அப்ப கிளவேன் கோலம் பொடி. கிளவேன் கோலம் யாரு பிடிக்கிறது? கிளவேன் கோலப்பொடி எடுத்துட்டு வந்தாங்க. நான் கூட கிளவேன் கோலம் பிடிக்க சொல்லணும், கிளவியை பிடிக்க சொல்லிட்டு பார்த்தேன். அந்நியாயத்துல போய் கோலம் பிடிச்சி தெரிஞ்சா ஊர்ல இருக்க ஊரை பார்த்துருவாங்களே. கோலப்பொடி எடுத்து வந்திருக்காரு. கிளவி கோலம் போடும் போது தண்ணியில நனைஞ்சு அலையுதுடா. ஆனா சரியான நடிகண்டா நீ. பின்னி வாங்குறியா? எப்படிப்பா? உன்னோட இது எனக்கு தான் தெரியும். காலு தூக்க ஏறிடுச்சு. அத சும்மா நிட்டு ஆளு ஒரு மாதிரி நினைச்சிருவேன். அப்படியே அருள் பிடிக்கும். அப்படியா? ஏலா நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஒரு காசை வாங்கிக்க. உனக்கு உனக்கு குறி சொல்லவா? 20 ரூபாய்க்கு சீட்டு எடுக்காது. கிளி கிளி 20 ரூபாய்க்கு கிளி சீட்டு எடுக்காது. எடுக்காது எடுக்காது. வச்சுக்கப்பா பாப்பா. சரி சரி. நீ சொல்லும் போது உனக்கு அருள் பிடிக்கும் பாருவேன். உனக்கு சாமி கோயில் கட்ட வரி போட்டு இளைஞர்கள் போட்டாங்க. உங்க பரம்பரை இல்ல. உங்க கோயில் கட்ட வரி போட்டு கொக்கரக்கொன்னு சேவ ஊவையில ஆரியா கொக்கரக்கொன்னு பிடிச்சா நொக்கரக்கொன்னு பிடிச்சா சாமியை கும்பிட்றா. பாரு சாமி வரும் பாரு தானே. எனக்கு வராது. ஏன்? நீங்க புடுக்கடிக்கிறது சரியில்லை. புடுக்குடா. அது இப்போ வர வைக்கவா? எதுக்கு ரொம்ப கஷ்டப்படாது. கையெல்லாம் வலிக்கும். என்னமாடா அந்த காசை நான் வாங்க முடியல. பூஜிக்கிறது சம்பளம் தரமாட்டேல. சொல்றதெல்லாம் கேட்கணும். நல்லா பூசியா? இனிமே வருவியா? வருவேன். வருவேன். வரல இன்னும் நாளைக்கு சீட்டு காசு கட்ட முடியாது. கம்பு கூட்டில் பூசுறா. நீ எங்களை சொன்னாலும் பூசுறேன். இந்த இடையில சொன்னாலும் பூசுறேன். இந்த இடையில சொன்னாலும் இங்க பூசுறதா? நல்லா நான் கண்ணதே வாயை நல்லா அது ஒண்ணு தெரியுதா? வாய். ஐயோ எந்த வாயில? இந்த வாயில மருதங்குடி காலு கண்டாலி உட்கார முடியல. என்னடா கால புரிஞ்சு. மருதங்குடி சீம மண்ணு பறக்குது. ஆமா மழை வெஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. மண்ணுதான் பறக்கும். இந்த அவர் சொல்றாரு இப்படி ஒரு கோடாங்க நான் என் வாழ்க்கையிலே பார்க்கலடான்றாரு. மலை சுருட்டுது மருதங்குடி மருதுடைய ஐயனாரு மாடு வலது கொம்ப வச்சாக்குது. இடுப்ப முறுக்குது இந்த அழகு மையம் வளர்த்த மாடு இடது கொம்ப. டேய் அப்படித்தான் அத்தி மொத்த தொடைய பற்றி விட்டாரா? ஏய் ஆடா தங்கா நீ வாங்க தங்க. சாமியான சரி இங்கே வேணா சாமி ஆடுவானடா. சாமி ஆடுறதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சாமி ஆடுனா வேல் கும்பிட குத்துனாலும் குத்துனது. ஐயோ அண்ணன் நடந்து எப்பா உள்ள 2 பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்கு. விரட்டுறேன். நீ அந்த பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாது. பத்தியாடா கனி எப்படி பொம்பையாம. அண்ணன் நடந்து
அவசரமா கைவீசி. என்னடா அதுக்கு வந்து டப்பாங்குத்தாடி அடிக்கிறேன், நீர்மலை அடி அடிக்கிறேன். அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி, அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ளு, இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ள. இது எவனுக்கு ஏத்த புள்ள சொல்ல புள்ள. கத்தாளம் காட்டுக்குள்ள களையெடுக்க போகையில ரெண்டு ஒம்பளையும் பேயாட வந்தாலும் இல்லை சீர்காய் குளிச்சுக்கிட்டு தலையை காயப்பட வந்தாலும். டேய் ஹலோ ப்ரோ, டேய் டேய் அங்கிளா தம்பி சூத்தூத்தி மண்டி ஓட சொல்லுப்பா. டேய் இவன் யார் அந்த லூசு பையன்? டவுன் இந்த பொம்பளை என்ன இப்படி குளிச்சு வர்றா? பியூட்டி பார்லா மசுரை நீக்கி விடுப்பா தம்பி. இந்த மசுரை நீ நீக்கி விடு. மண்டை முடி அடுத்த முண்டாட்டி எப்படி பண்றேன் பாரு. இதுக்கு சம்பளத்திலே 650 ரூபா பிடிக்கப்படும். டிங் டாங் டக். தம்பி 650 ரூபா சத்துச்சு. மண்டி ஓட சொல்லு மேன். ஆகா உழுக்குறாடா. தம்பி இது என்னடா இது தவளை மாதிரி? இது என்னடா மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி படுத்து கிடக்கா? இல்லை ஏ டே அங்கே டவுன் ப்ளீஸ். ஹலோ லேடி, பின்னாடி டயரை தூக்கி வைடா. சிமெண்ட் முடிய நகட்டுறா. மண்டி ஓட சொல்கிறேன். 1800. 2300. 3600. சொல்ல விடுறா. அத மண்டி ஓட விடு. நீ ஏன் போய் அணைக்கிற? வீட்டு ஓனர் இருக்கேன். எப்படி சாவியை போட்ட? இதுல எவன் மூட்டாட்டி எதுன்னு தெரியலடா. நான் யாரு? இது என்னடா வெளியே இருக்கிறவன் போல மாதிரி உட்காந்துருக்கா? நாசமா போக. அசுர நீக்கி கொடுத்தா பேணுவாத்து விட்றா. ஏன்டா யாரா புரிஞ்சேன்? இதுல பக்கத்துல இருப்பா. பசு மாறி ஏறி போயிடாம இந்த மாதிரி நீ புரிஞ்சன்றே அவன் கடைசி வரைக்கும் அடி மூட்டத்துக்கு வரைக்கும் போறேன். தலைய நல்ல விரிச்சு போட்டு தண்ணிக்கு தான் போகையில போட்டு. ஆமா அதானே என்னுடைய வேலைய. ஒரு 600 சேர்த்து வாங்கிக்கங்க. ஒரு 600 சேர்த்து வாங்கிக்கங்க. என்ன செய்யணும்? இந்த பேயை கொஞ்ச நேரம் வரட்டாதீங்க. ஏன்? நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இவன் தாண்டா புருஷன். அவங்கள சொல்லு. எந்த நல்ல மசுரு ஏதோ உனக்கு உசுரு கண்ணகருத்தையில் ஏசுனுக்காங்கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில ஏசுனுக்காங்கொட்டு கூட உருட்டி முழிக்கையில ஏசுனுக்காங்கொட்டு கூட உடம்பெல்லாம் விட்டு உடம்பெல்லாம் நிலுக்கிறடி ஏசுனுக்காங்கொட்டு கூட வட்ட நிலவும் போல ஏசுனுக்காங்கொட்டு கூட வாடாமல்லி அடி வாடாமல்லி பூவால
அங்கே ஸ்டேஷனுக்கா இவன் ரெவடி முண்டாடு இந்த முட்டையை கொண்டு வருவான். இது என்ன மேன் திருப்பி பேச என்கிட்ட கொண்டு வருது. அட அடுத்த முண்டாட்டி இவங்க தடவி எடுக்கிறாங்களடா. உன் கைரக படாத இடமே இல்லையாடா. அவன் முட்டி ஓட சொல்லி அவன் முட்டியை சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு முன்ன தெரியணும் உண்மையான புரிஞ்சுங்க யாரு. நீங்க 2 பேரும் யாரா? நாங்க 2 பேரும் கல்ல புடிச்சிங்க. நீ யாரு? செக்யூரிட்டி. அத ஏன் ஜிஜி ஏன் கேஸ் ஏன் மேல வர்றவா? அவளுக்கு வந்து நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஏன் அப்படி? என்னைய வந்து என்ன சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன ப்ரோ நீங்க தானே பக்கத்துல இருக்கீங்க. இந்த லைவா கேமரா எடுக்கிறாங்க. என்னுடைய உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க. கேமரா எடுத்தான்னா என்ன எடுத்தா எனக்கு என்ன? நான் எப்படி மாட்டுவேன்? நீ தானடா கட்டி பிடிச்சி எல்லா வேலையும் பார்க்குற மயிர் மேனே. தலைவா நீங்க தான் மாட்டுவீங்க தலைவா. எனக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. ஏன் அட்வான்ஸ் யார்ட்ட பண்ணாங்க? யார் என்னை ஏத்திட்டு வந்தது? யார் அங்க டீ வாங்கி கொடுத்தது? இங்க யார் நடக்க சொன்னது? இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு சொன்னது யாரு? இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு நீங்க சொல்லல. இவ்வளவுலாம் செஞ்சவரும் இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சதும் நீங்க தான் சொல்லியிருப்பீங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு அழகே இல்லை. பேய் பேய் விரட்டிட்டேன். ஏன் நல்லா இருப்பீங்க. எனக்கு வேற ஒன்றும் அமைய மாட்டேன். இதுலயாவது என் வண்டியை ஓட்டிக்கிறேன்யா. நீ போலையா? ஐயா சோழிங்க வண்டி ஒண்ணு ஓரமா நிக்கு. இவன் யாரா? இது பாரு. ஆஹா ஆஹா யாரும் அண்ணன் வந்துருக்காங்களா? இது வேற அவங்களுக்கு அறுவாடுத்து வரட்டாங்க. எத்தனை மணிதான் ஏதோ உனக்கு மணிதான். எத்தனை எத்தனை மணிக்கு இந்த புள்ள ஒரு மாண்ட வந்தா. அரே எந்தரா என்னடா? அரே எந்தரா என்ன? ஏ ஓசி தெரிச்சு போயிருடா. பெரிய ஓசி அந்த மணிக்கு ஆரஞ்சு ஓசி வச்சிருக்காங்க. ஒரு 8 இன்ச்ல இருக்குது. ஏய் எனக்கு தான் 1.5 இன்ச் கூட இல்லன்னு. யோ கேளியா? ஏத்தா வந்தது யார்த்தா? நானா? இல்ல ஓட்டலா? ஏலே நான் கூடாங்கடா. ஓத்தான்ட்டேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ ஏய் இவங்க ஏய் பேய் பிடிக்கலடா. அவனை பிடிச்சது புருஷன் பிடிச்சிருக்காங்கடா. ஐயோ டேய் யாருன்னு கேளுப்பா. யாருப்பா? சாந்தி கிடையாது. சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? ஏங்க, மறைக்கிறியா? நம்ம கூப்பிட்டு வந்து எல்லா வேலையும் பாக்குறானே. நம்ம இவனுக்கு காவலுக்கு இருக்கிற வேண்டி யோசிக்கிறியா? உனக்கு என்னத்தான் வேணும்? யாரு பிடிச்சா? எனக்கு ஏய், 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 அப்படி கேட்காத ஓடாக்கி. ஏன் அதுவாடு படகுன்னு எனக்கு புரிஞ்சே வேணும்னா நீ யாரும் சட்டம் ஐயோ எனக்கு அதேதான் வேணும், அதேதான் வேணும். தாங்க மாட்டேன். ஏன் எனக்கு 5000 அட்வான்ஸ் தர்றியா? ஏ புருஷன் இல்லைன்னு சொல்லுது. அது புருஷன் என்னையவே வேணும். நான் மாட்டேன்ப்பா. ஏன் ஆ? ஏன் காசு கொடுக்க முடியல. இப்ப நான் காசு கேட்கறேன், கொடுக்குறியா? அவனுக்கு வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு. உனக்கு என்னத்தான் வேணும்? என்ன வேணும்? புருஷ வேணும். ஐயோ யாரு புருஷனா வேணும்? யார் புருஷன்? இந்த புருஷன் உனக்கு யாரு வேணும்? எனக்கு நீங்க ரொம்ப ஐயோ உங்களுக்கு நோ ப்ராப்ளம் போட்டல. இது உனக்கு யார் தான் வேணும்? ஐயோ 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 நீ பகல் சுட்டா சக்கம் சுட்டேன். பகல் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்டா? இது பகலா? இது பகல் இது நைட்டு. மதியம் அதுதான். எப்போ நான் இந்த எம்சிக்கு வரல. ஐயோ கடாங்கி. அண்ணா தம்பி உனக்கு ஒரு கோடான ஓடி நண்டி சொல்றேன். விழுந்து கூப்பிடு. அண்ணா தம்பி என்ன
செஞ்சாலும் உங்களுக்கு நன்றி என் நன்றி கடன் தெரியவே தெரியாது. ஏன் 5000 ரூபா சம்பளம் கொடுக்குற, ஏசி கார்ல கூப்பிட்டு வர்ற, இதெல்லாம் பெருமையா? இது ஒரு பெருமையா? வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தர்ற, கூப்பிட்டு கடையில் கூட்டு போய் வேணும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்ற, துணிமணியெல்லாம் வாங்கி தர்ற, அதெல்லாம் பெருமை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு 2 வம்பளை 3 வம்பளை கூட்டி விடுறவாரு. அவன் உங்களை மாமா கூட்டி. ஏய் தமிழ்ல அப்படி சொல்லாத அங்கிள். அங்குல ஆக்கி விட்டேன், இவன் அங்குல தான் ஆக்கி விட்டேன், அங்குல தான் ஆக்கி விட்டேன் இந்த புள்ள. நம்ம ஜோடி சேர்ந்து சொக்காலிக்கும் சொன்ன புள்ள. அடி என்ன அடி முடியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ முன்னால போனா முன்னால வாரே, வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொலந்து வெத்தலையோ சின்ன கொலந்து வெத்தலையோ. ஆமா வண்டி சொல்ல நம்பாட்டனா குத்து வர உங்கட்டனா. டேய் நீ புருஷனா இல்ல தார் கம்பு வைக்கிறவனாடா? டேய் ஷிஃப்ட் மாத்திக்கிட்டோம். நம்ம ஆட்டுக்கு யாரு ஓனரு? யாரா இருந்தா உனக்கு என்ன, எங்காவது உணவு ஓட்டினா தெரியுதானே? அப்ப நீ வரையா ஓட்டுறதுக்கு? அது யாரு ஓமண்டாடி தானே? கட்டா பொண்டாட்டி சம்சா. இவன் இவன் வந்து திருட்டு உக்கால் ஒளிமே. ரெண்டா பொண்டாட்டி. எனக்கு ஏங்க என்னை எத்தனை பேர் தெரியுமா படிச்சாங்க? அடிப்பாய் புரிஞ்ச உட்காந்துருக்கல இப்படி பொய் சொல்லிட்டேடி. சத்தியமா இங்க ஓட்டிட்டு உட்கார்ந்தேன்னா அவன் எந்த வேலை பார்ப்பான்? வேற எங்க போடட்டும்? எந்திரிச்சு தாண்டா வேலை பார்க்கணும். ஐயோ வேறு அவன் டேய். ஆனா ப்ரோ நீங்க 2 வழியிலையும் பிணைஞ்சு எழுதுங்க. இல்ல நீங்க உங்களோட ஆசி கார்ல தானே வருவீங்க, இதெல்லாம் உழைக்கும்டா. கார்ல தானே வருவீங்க. இடவெல்லாம் துவரங்கூச்சில இறக்கி உன்னை புழக்கப்படும். நீங்க புலங்கள் நான் திணிக்கிறேன். என்ன சொன்னாலும் கோல் போடுறியா? டே கனி உன்னை இருட்டில் விட்டு அரையணும்டா. அதில் காலை அப்படி இழுச்சு வைக்க சொல்லாதீங்க. என்னடா அது? என்ன பண்ண போறீங்க? பொங்க வராங்க. வெள்ளிக்கிழமை வாரேன் புள்ள வெள்ளி நல்ல கிழமையில, வெள்ளிக்கிழமை பாரு புள்ளே வெள்ளி நல்ல கிழமையில, வெள்ளிக்கிழமை யாத்தா ராஜாத்தி வாரேன் புள்ளே, நான் விடியா காலா உனக்கு தரேன் புள்ள. ஏங்க வெள்ளிக்கிழமை வாரேன் இந்த பிள்ளைய கொண்டு வாடா. டேய் புருஷன் கூட்டி வர மாட்டீங்களா? ஏய் அவளை 2 அரை அரைஞ்சு உள்ள கொண்டு வாடா. நீ நீ வா. இது அதை கொண்டு வா. என்னடியா விட்டு டொங்காச்சு போட போயிட்டு பின்னாடி காதி ஏத்துற. தொங்காசா? ஏய் ஏய் நீ போடா. அவ்வளோதான், போத்தா போத்தா. நீ என்ன பண்ற? பொட்ட நாய்க்கு சிலை நாய் அலையிற மாதிரியே போறான் பாரு. இதை யூடியூப்ல பார்த்துட்டு புருஷன் என்னடா வெட்ட வருவேன். அண்டா டக்கர் மாதிரி இருப்பானே. நீ வெட்டு பண்ணணும் தான் நான் அதெல்லாம் செய்யறது. இன்னொரு பொம்பளைங்கடா அத்தி எம்பி உங்கடி தள்ளிட்டு போயிட்டாங்களே. அவளை மண்டி ஓட சொல்லு. உனக்கு ஒரு நாள் கூட்டி வரதே போறான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? வண்டி ஓடும். வண்டி ஓடுதேன் ஆடி சொல்ல முடியும். சொல்லு சொல்லு சொல்லு. ஏய் பக்கத்துல போடா. தண்ணி நல்லா பிடிக்கையில பின்தொடர்ந்த அண்ணே முனி, தண்ணி நல்ல குடிக்கையில தங்க வந்த அன்னை பொடி, தண்ணி நல்ல இந்த புள்ள இரவுல பிடிக்கையில பின்தொடர்ந்த அண்ணே முனி, தண்ணி நல்ல பிடிக்கையில பிடிக்கையில பின்தொடர்ந்த ஏ அண்ணே முனி. என்ன முனி? அவன் கருங்குளத்து முனி. ஏன் பொல்லாத முடியாண்டியே ஏலே முனியாண்டியை கூப்பிட்டா நீ என்னடா எப்படி ஆடிக்கிட்டு இருக்க? ஆசைய காத்துல தூது விட்டு சக் சக்கு சக்கு ஆணிய போல மயிர வச்சு சக் சக்கு பேசுது பாட்டு ஒன்று. ஒன்னு bro, நான்டா சாமி டெய்லி ராத்திரி 12 மணி அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரனோட குத்தாட்டம் போடுறான். அது இவன் தான்டா.
மலை கோட்டு போட்டு வருவான்டா. டேய் அவனை விஷம் கக்கி சாவ வைக்கணும். இரு அவ கக்கிறாமடா இருடா. இவ்வளவு நேரம் நீ பண்ணதுக்கு பூரா 8230 ரூபா வந்திருக்கு பில்லு. இளைஞர் கேட்டுட்டீங்களா? ஐயோ அவ்வளோதான், உன்னை எரிச்சாலும் வராது. போடா போடா, கூட்டு போடா, கூட்டு போங்கடா. நீங்க குட்டி விட மாட்டீங்களா? என்ன வாடா சாமி, நான் போயிட்டு வருவா. மைக்கை நிமித்து வைங்களா. இங்க வாடா, என்னல புடுறா. நானும் நிமித்து நிமித்து பார்க்குறேன், நிமிட மாட்டேங்குது. அது கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படித்தான். हेलो हेलो सार पहुंचे कोई हेलो மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பகவதி அம்மன் ஐயா. பகவதி அம்மன் மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பகவதி அம்மனா. பகவதி அம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா. இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. ஐயா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா. தங்கச்சி பகவதி அம்மனை பார்க்கத்தானே நிற்கிறானையா. மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குதோ வாரையா. கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா. 18ஆம் படியா அழகு மலை எல்லைய விட்டு மீனாட்சிபுரம் மக்களை காக்க வந்துதான நேராச்சியா. மீனாட்சிபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி ஊரம் மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. சாமி ஊரம் மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா.